ஹாய். நம்ம இன்னைக்கு எப்படி பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கணும்? ஸோ இந்த விஷயங்கள எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ நம்ம இப்போ நம்மளோட பல்லு ப்ளீட்டுக்கு வரலாம். ஸோ கீழ உள்ள சைடு தான் அ ஆக்சுவலி வந்து வெளியில தெரியிற சைடு. அ ஸோ இப்போ அவங்களோட பல்லு விட்த் அவங்க கேட்டிருக்கிறது என்ன அளவு அப்படின்னா, ஒரு 4 இன்ச்சஸ் கேட்டிருக்காங்க. 4 இன்ச் மார்க் பண்ணி சும்மா ஒரு பின் வச்சுக்கலாம். நம்ம அந்த 4 இன்ச் மார்க் பண்ணி ரெஃபரன்ஸ்க்காக அதை நம்ம அப்புறம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ நம்ம தெரிய வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளீட்டு அ வைடா எடுத்துக்கலாம். மத்த ப்ளீட்ட கம்பேர் பண்ணும்போது. அவங்க சொன்ன அந்த மெஷர்மென்ட் படி ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கட்டும். அதுக்கு அடுத்து வர ப்ளீட்டு நாட் நெசசரிலி அவ்வளவு 4 இருக்கணுன்றது தேவையில்ல. ஸோ அடுத்த ப்ளீட் நீங்க அதே அளவு கொண்டு போனீங்கன்னா, அங்க போயிடும். அவ்வளோ தேவையில்ல. பட் நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கலாம். எதுக்காக நம்ம குறைக்கிறோம்னா, நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண. ஏன் நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்னா, நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு செஸ்ட் ப்ளீட்ல நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்ப்ரெட் இருக்கும். ஸோ இல்ல உங்களுக்கு எனக்கு அவ்வளோ வேண்டாம், கம்மியானது போதும்னா, நீங்க ஃபுல் லெங்த்துக்கு எடுத்துக்கலாம். பட் திஸ் இஸ் த ஹேக் டூ டேக் நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ். ஸோ நம்ம இப்போ ப்ளீட் எடுக்க போறோம். ஜஸ்ட் நீங்க வீட்ல எடுக்கிற மாரி தான். நார்மலா இந்த ப்ளீட் எடுக்கிறோம். உள் பக்கமா எடுக்கிறோம். சும்மா ரஃப்பா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ப்ளீட் எப்பவுமே வெளிய பார்த்து வர்றது மாரி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளீட்ட வெளிய பார்த்து இருக்கிறது மாரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ எடுத்த ப்ளீட்ட அரேஞ்ச் பண்ண போறோம். இந்த சைடு தான் வெளியில தெரியிற சைடு. ஸோ இதோட அரேஞ்ச்மென்ட் ப்ராப்பரா நம்ம பார்த்துக்கணும். நமக்கு டோட்டலா 9 ப்ளீட்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லாஸ்ட் ப்ளீட். ஸோ இப்போ நம்ம இத செக்யூர்டா பின் பண்ணணும். டன். ஸோ இப்போ நம்ம இந்த பின் பண்ண பிளேஸ பார்த்தீங்கன்னா, நம்ம சேஃபா எடுத்து இதில செக்யூர் பண்ண போறோம். ஸோ இதில செக்யூர் பண்ணதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ப்ளீட்டா எடுக்க போறேன். ஸோ நம்ம அந்த எண்ட செக்யூர் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ளீட்ட நம்ம இந்த லைன் 4 சென்டிமீட்டர் ரெஃபரன்ஸ் கரெக்ட்டா இருக்கா விட்த்து அப்படி பார்த்து, ஸோ அந்த அளவுக்கு கரெக்ட்டா எடுக்க போறோம். ஜாஸ்தி இருந்ததுன்னா கம்மி பண்றோம். யா உங்களுக்கு பார்த்தாலே அந்த வியூ உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஸ்ட்ரைட்டா இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களோட ரைட் ஹேண்ட ரைட் சைடு நீங்க உள்ள இது பண்ணிக்கணும், விடணும். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட இந்த லெஃப்ட் சைடுக்குள்ளாடி நீங்க விட்டு, அந்த ப்ளீட்ட நீங்க ப்ராப்பரா எடுக்கணும். யூ ஷுட் நாட் வொரி அபௌட் திஸ் சைட். ஏன்னா உங்களுக்கு வியூல வர்றது இந்த சைடு தான். ஸோ அதனால இந்த சைடோட அரேஞ்ச்மெண்ட்ட நீங்க சூப்பரா பண்ணியிருக்கணும். ஓகே, நம்ம இப்போ எடுக்கலாம். ஸோ என்னோட ரைட் ஹேண்ட் உள்ள போட்டுறேன். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் அதர் சைடு போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அலைன்டா இருக்கணும் ப்ராப்பரா. ஸோ ஒன்ஸ் இத நீங்க ப்ராப்பரா அலைன் பண்ணதுக்கப்புறம், நீங்க இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம். ப்ரீ ப்ளீடிங்கோட ஃபுல் கோர்ஸ் ஆன்லைன்ல எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க ரூபீஸ் 249 பே பண்ணி எங்களோட ஃபுல் கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரியிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.